நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. ஒரு பெண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் குரு பலமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க வாழ்க்கைக்கு நன்றாக ஏற்ற ஒரு அமைப்பாக இருப்பாங்க. அப்போ பெண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் குரு கெட்டு போயிடுச்சுன்னா அவர்கள் ஆணை விரும்பக்கூடிய ஒரு மனோநிலையில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஆண் மேலே என்ன சொல்லணும், ஏதோ ஒரு வேண்டாத வெறுப்பாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் கண்டிப்பாக இருக்கும். இது பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் குரு பலமாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்ணுடைய இது உண்மையா அப்படிங்கிறத நம்ம பரீட்சித்து பார்த்து தானே என்ன சொன்னோன்னா நம்ம ஒரு வீடியோவை போடணும். அப்போ என்ன சொன்னோன்னா, ஒருடைய பெண் ஜாதகத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளையண்ட்டு தான், 15 வருஷ கிளையண்ட்டு. அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் நேசம், செவ்வாய் 8ல் மறைவு, குரு என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு 6ல் மறைவு. இப்படி இருக்கிற காரணத்தினால இளம் வயதில் திருமணம் நடத்தி வைத்திருந்தாலும் அந்த வாழ்க்கையில் ஒரு பிடிப்பற்ற ஒரு தன்மை, ஆனால் 2 குழந்தைகள் இருக்கிறது, பிடிப்பற்ற தன்மை இப்போ வரைக்கும் 22 வருடம் ஆகி கல்யாணம் ஆகிவிட்டது. ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு மனோநிலையில் எப்பயுமே வீட்டுக்காரர் என்று சொல்லக்கூடிய அந்த உறவில் அதற்கு ஒரு திருப்திகரம் கண்டிப்பாக இல்லை. இது கண்கூடான உண்மை. அதனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாணம் வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்கும் போது இந்த பெண் ஜாதகத்தில் என்ன சொன்னாலும் இந்த மாதிரி குறைகள் இருக்கிறதா என்று பார்த்து இணைக்கணும். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரன் கண்டிப்பாக கெடக்கூடாது. அப்போ சுக்கிரன் சந்திரன் கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் அந்த ஆண் என்ன சொல்லலாம்னா இல்லற வாழ்க்கை போன்றது இதற்கு பெரிய தகுதியானவனாகவும் ஒரு எப்பயுமே அந்த ஹாஸ்யம் என்று சொல்லக்கூடிய பெண்ணை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி பெண்ணை ஈர்க்கக்கூடிய சக்தி சுக்கிரனும் சந்திரனும் தான் ஜாதகத்தில். அப்போ அந்த பெண்ணை ஈர்க்கக்கூடிய சக்தி இவனிடம் இல்லை என்று சொன்னால் இவனை வச்சு என்ன சொன்னானே எதுவுமே பண்ண முடியாது. அப்போ பெண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் குரு கிடக்கூடாது, ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரன் கிடக்கூடாது. இதை பார்த்து இணைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக பாதிப்பில்லாத கல்யாணமாக இருக்கும், நல்ல கல்யாணமாக இருக்கும்.